தேவனுடைய சன்னதியில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு போதிக்கும்படியாக நாம் வேதத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். ஒரு விஷயம் கூட என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரைஸ் காட். என்னாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை இங்கே நான் வாசிக்கிறேன். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஆங்கிலத்திலும் சொல்லுகிறேன், for from the top of the rocks I see him, and from the hills I behold him. There are people dwelling alone, not reckoning itself among the nation. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேத வசனத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே இந்த வசனம் பீலையாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வசனமாக அல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிற சாட்சியாக இந்த வேத வசனம் காணப்படுகிறபடியினால் நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அவர்களை சிருஷ்டித்த, அவர்களை உண்டாக்கின, அவர்களை அழைத்து தெரிந்து கொண்ட தேவன் சொல்லுகிறதான ஒரு சாட்சி. அவர்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவர்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு ஐசோலேட்டட் பீப்புள், வேர்பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று சுதந்திரமாக கர்த்தருடைய எல்லாவித பாதுகாப்பிலே வாழக்கூடிய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பது வேத உலக சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேதாகம சரித்திரத்தை நாம் படிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சிறப்பாக தான் இருந்திருக்கிறது. தேவன் அவர்களை நடத்தின விதங்கள் என்பது அது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதமாக, தனிப்பட்ட வழிநடத்துதலாக இருந்தது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் அவர்கள் கடந்து போன பாதையிலே, அவர்கள் நடந்த செங்கடலிலே மற்ற மனிதர்களாலே நடக்க முடியல என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள், அவர்களுடைய வழிகள் வித்தியாசமானவைகளாக, விசேஷமானவைகளாக இருக்கிறது என்பதை நாம் வேதாகமத்தின் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த சமீப நாட்களிலே நாம் கேள்விப்படுகிற சில வார்த்தைகளை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வந்து வேதத்திலிருந்து ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு பேசும்படி நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். சமீப நாட்களிலே உலகம் முழுவதும் பேசிக்கொள்ளுகிறது என்ன என்பதை நான் சொல்லாமலே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக ஐசோலேஷன் என்கிற ஒரு வார்த்தை, தனிமைப்படுத்துதல் என்கிற வார்த்தையை நாம் ஏராளமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. இன்னும் சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளி என்பதையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை. இன்னும் குவாரண்டைன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் நாம் இடைவிடாமல் எல்லா ஊடகங்கள் வழியாகவும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் போது பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மற்ற எல்லா ஜனங்களிலிருந்தும் விடுபட்டு, எல்லாரிடத்திலிருந்தும் வேர் பிரித்து, அவர்களை தனியாக வாசம் செய்யும்படியாக தேவன் அவர்களை வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி வாழ வேண்டும் என்பது பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிறது. உலக ராஜ்யங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரு செப்பரேஷன், ஐசோலேஷன் என்பது எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்க முடிகிறது.
தற்பொழுது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கு கட்டுப்பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்துகள் அதிகமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு, ஒரு மாநிலத்திலிருந்து மாவட்டங்களிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். குறிப்பாக பல இடங்களிலும் ஐசோலேஷன் என்றும் அந்த இடங்களை குறித்தெல்லாம் கண்டெய்ன்மென்ட் சோன் என்கிற அந்த போர்டை நீங்கள் பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்ட பகுதிகள் அங்கே போக்குவரத்து செய்வதற்கு மனுஷனால முடியல. இப்படி இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே ஒரு சில தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சர்வசாதாரணமான வார்த்தையாக இந்த ஐசோலேஷன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் சரித்திரத்தின் ஆரம்பத்திலே, இஸ்ரவேல் ஜனங்களின் வரலாறின் ஆரம்பத்திலேயே தேவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களிலிருந்தும் அவர்களை பிரித்தெடுத்து தனியே வாசம் செய்யக்கூடிய ஒரு ஜனமாக தேவன் அவர்களை நடத்தினார் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு விரிவான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் தேவன் தம்முடைய ஜனமாயிருக்கிற நம்மை எப்படி வைத்துக் கொள்ள விரும்புகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக உங்களுக்கு சொல்லும் வகையிலே ஆவியானவர் இந்த செய்தியை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது எல்லா காலங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டவர்களாக, அதாவது ஒரு ஐசோலேஷன்ல வைக்கப்பட்ட நிலவரத்திலே கிறிஸ்தவ மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த சரித்திரம் நாம் வேதத்திலும் சரித்திரத்திலும் ஏராளமாக பார்க்க முடிகிறது. எஸ்தேரின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாம் கவனிப்போமாக. எஸ்தேரின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாசுரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாக இருக்கிறது என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யூத ஜனங்களை குறித்து அந்த காலகட்டத்திலே மக்கள் பேசிக்கொண்டது என்ன? அவர்கள் ஒரு விதமான ஜனங்கள், அவர்களுடைய பிரமாணங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள், வாழ்க்கையின் நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசமானது என்று அந்த யூதா ஜனங்களை குறித்து உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கொண்டார்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் உலகத்திலே வாழக்கூடியதான கிறிஸ்தவ மக்களுக்கும் உலகத்திலே வாழுகிற மற்ற மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, உண்டு என்பதே பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கிற சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், ஆதிம நூற்றாண்டிலே தேவ ஜனங்கள், அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், சபை மக்கள் வாழ்ந்திருந்த நாட்களிலும் அவர்களை குறித்தும் அப்போஸ்தலர்களை குறித்தும் உலகம் பேசிக்கொண்ட காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுடைய கவனத்திலே கொண்டு வர விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் படிக்கும் போது, பவுல் அப்போஸ்தலருக்கு விரோதமாக உலகத்தின் மக்கள் சொன்ன சாட்சி என்ன? இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் சகல கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயனுடைய மதவேதத்திற்கு முதலாளியாகவும் இருக்கிறார் என்று கண்டறிந்தோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அன்றைக்கு பவுலை குறித்து உலகம் சொன்ன சாட்சி, இவன் ஒரு கொள்ளை நோயாயிருக்கிறான். இன்றைக்கு பாருங்க, பூமி முழுவதும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களை குறித்து உலகம் சொன்ன காரியம், இவர்கள் ஒரு கொள்ளை நோய். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் பெற்றுக்கொண்ட சத்தியம், அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உலகம் முழுவதும், ஆசியா கண்டங்கள் முழுவதும் பரப்பி
தேவ சத்தியத்தினாலே தேசத்தை நிரப்பின அந்த பரிசுத்தவான்களை குறித்து சொன்னது என்ன? அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசேஷ ஆவியே அநேகருக்குள் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு கொள்ளை நோய் போல் சுவிசேஷம் பரவுகிறது. ஆகவே பவுலே ஒரு கொள்ளை நோய், பிளேக் என்று சொல்லிக் கொண்டார்கள் உலக மக்கள். ஆகவே அப்போஸ்தலர்களை அன்றைக்கு ஒதுக்கி வைத்தார்கள், கிறிஸ்தவ மக்களை ஒதுக்கி வைத்தார்கள். அன்றைக்கு ஒரு ஐசோலேட்டட் பீப்புளாக, ஒதுக்கப்பட்ட ஜனமாக, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக ஆதிம நூற்றாண்டு விசுவாசிகள் வாழ்ந்தார்கள். நமக்கு தெரியும், இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு மதத்திலே இருக்கிறேன் என்று சொன்னால் சலுகைகள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறேன் என்று சொன்னால் அரசாங்கம் கூட எத்தனையோ சலுகைகள் நமக்கு மறுக்கிறது என்பது நாம் அறிந்திருக்கிற உண்மை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், எந்த காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் பிரகாரமாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே கர்த்தரும் தம்முடைய ஜனத்தை தனிமையிலே வைத்து வழிநடத்தும்படியாக நம்மை குறித்து விரும்புகிற தேவன். அதனுடைய காரணம் என்ன என்பதை நான் பிறகு உங்களுக்கு விரிவாக பேசுகிறேன். பாருங்கள், உலகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கும் எத்தனையோ உலக மக்கள் கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான்: அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் திருட மாட்டார்கள், அவர்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், அவர்கள் லஞ்சம் வாக்க மாட்டார்கள், அவர்களுடைய வஸ்திரம், ஆடை, உடை, அவர்களுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாவற்றிலும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை காட்டிலும் அவர்கள் விசேஷமானவர்கள், வித்தியாசமானவர்கள் என்று, அவர்கள் ஒரு தனிமை உள்ள ஜனங்கள் என்று உலகம் பேசுகிறார்கள். நான் இது எல்லாரை குறித்தும் சொல்லவில்லை. எல்லா கிறிஸ்தவர்களும் இதற்குள்ளே இல்லை. ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இன்றைக்கும் உலகத்திலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் தேவனுக்கென்று வைராகியம் கொண்டவர்களாக வாழ்கிறார்கள். அந்த ஜனங்களை குறித்து இன்றும் அன்றைக்கு சொன்னது போல உலகம் கொடுக்கிற சாட்சி இதுதான்: அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாய் உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார்கள். தேவன் அவர்களை பிரித்தெடுத்து ஒரு தனிச்சனமாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு தனி வழியை நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு தனி மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச ஜீவியத்திலும் கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் தனியே வாசம் செய்கிற ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும். You must be isolated. உலகத்தின் பாவங்கள், பாவம் என்கிற தொற்றுங்கள் வாழ்க்கையிலே கடந்து வராதபடிக்கு, அதனால் நீங்கள் மரணம் என்கிற அந்த தண்டனைக்குட்படக்கூடாதபடிக்கு இன்றைக்கு உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி, உங்களை பிரித்தெடுத்து தமக்கென்று சொந்தமாக்கி கொண்டார். மேலும் லேவியராகமம் 20:24 சொல்லுகிறது என்ன? லேவியராகமம் 20:24, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்களுடைய வலது கரங்களே உங்கள் இருதய பகுதியிலே வைத்து நீங்கள் சொல்ல முடியும், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். So I am safe. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் கர்த்தருடைய பார்வையிலே. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் தம் அண்டையிலே வந்த சீஷர்களிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் 14வது வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று தம்மோடு சேர்ந்து நிற்கிற சீஷர்களை பார்த்து பெருமையாய் பேசுகிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்தானாயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும்
நான் உங்களை உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே உலகம் உங்களை பகைக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனத்தையும் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தமக்கென்று சொந்த ஜனமாக ஒரு தனி வாசம் பண்ணுகிற நிலைமையிலே தேவன் நடத்துகிறார். புதிய பாடி இஸ்ரவேலாயிருக்கிற நம்மையும் தேவன் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தமக்கென்று சொந்தமாக்கி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்து இந்த நாள் வரையிலும் உங்களையும் என்னையும் தேவன் நடத்தி வருகிறார். மேலும் கவனியுங்கள், ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக சபைக்கு கொடுக்கிற ஆலோசனையிலே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதே தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் நம்மை பிரித்தெடுத்தபடியினாலே உலகத்தில் நாம் ஒட்டி வாழாதபடிக்கு, உலகத்தை நாம் நம்பி நாடி வாழாதபடிக்கு, உலகத்தோடு நாம் இசைந்து இணைந்து வாழாதபடிக்கு நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We must be isolated. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களே மலை உச்சியில் இருந்து பீலையாம் பார்த்தபோது ஆண்டவருடைய கண்ணவர்களை கண்டதோ, அதுபோல இந்த நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தனியே வாசம் பண்ணுகிறவர்கள். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்வீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நானும் என் குடும்பம் தனியே வாசம் செய்கிற ஒரு குடும்பம். ஹல்லேலூயா! அப்படி சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது லேவியராகமம் 11வது அதிகாரத்தின் 44வது வசனம் சொல்லுகிறது என்ன? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையிலே ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டும். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை நீங்களும் பரிசுத்தப்படுத்தணும். தேவன் இந்த 2 காரியங்களை செய்கிறார். அவர் நம்மை பிரித்தெடுத்தார், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நாமும் செய்ய வேண்டியது என்ன? நாம் உலகத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு வினாடியும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், you are the separated people, you are the people who are sanctified. நீங்கள் பரிசுத்தப்படுத்தின ஜனம். கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படும் அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்திலே வாழக்கூடிய எத்தனை பேர் உண்டு? இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறது என்ன என்றால், எங்களுக்கு உலகமும் வேணும், எங்களுக்கு கடவுளும் வேணும். இல்ல, கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் தனியா வாசம் செய்யணும் என்கிறது. அப்படியானால் ஒருவேளை நீங்க சொல்வீங்க, நாங்க வேலைக்கு போக வேண்டாமா? உலகத்தோடு கூட இணைந்து அதில் ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் செயல்பட வேண்டுமா? வேண்டும். நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா உலகம் போகிற போக்கிலே, உலகம் வாழ்கிற வாழ்க்கையிலே அவர்களுடைய பாவம் என்கிற அந்த தொற்று உனக்குள் எனக்குள் வராதபடிக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 7:6வது வசனம் சொல்லுகிறது என்ன? உபாகமம் 7:6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்கள், ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துகிற நோக்கமே என்ன? அவருடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா! அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இந்த உலகத்திலே நாம் இருக்கும்போது உலக மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தே ஆகணும். உலகம் பார்க்கிற பார்வை அல்ல நம்முடைய பார்வை.
நம்முடைய பார்வை வித்தியாசமாய் இருக்க வேண்டும். நம்முடைய தரிசனங்கள் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்களும் நாம் வித்தியாசமானவர்களாக தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்போது எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறீர்கள் என்று தெரியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றும்படி, நம்மை பிரித்தெடுத்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு உலகத்திலே வைத்திருக்கிறதனுடைய காரணம் என்ன? உபாகமம் 14:2 எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 14:2, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களே கர்த்தர் சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் பேசுகிறார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சொந்த ஜனமாக, ஒரு பரிசுத்த ஜாதியாக இன்றைக்கு உலகத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது பிரமாணங்கள். இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு தெரியும், அரசாங்கம், ராஜ்யங்கள் எல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங்காக, சமூக இடைவெளிக்காக, மக்கள் வந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை சட்டங்கள், எத்தனை நிபந்தனைகள் இன்றைக்கு உலகத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும். ஆனால் கவனியுங்கள், கடவுள் இந்த ஆலோசனை மனிதனுக்கு கொடுக்கும் போது எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறது உண்டு? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை உலகத்தின் தொற்று உங்களுக்குள் வராதபடிக்கு நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வது உண்டு? உலகத்தின் ஜனங்கள் சொல்லக்கூடிய சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஆனால் எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் கர்த்தர் கொடுக்கிற சட்டத்திற்கு இன்றைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறார்கள். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது உபாகமம் 18:9 தேவன் சொல்லி இருக்கிறது என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்திலே நாம் வாழும்போது ஆண்டவரிடத்திலே நமக்கு ஒரு நீதி இருக்கிறது. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் இதுவரையிலும் என்னை நடத்தினார். இந்த பூமியிலே எனக்கு ஒரு தனியே வாசம் செய்கிற வாழ்க்கையை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதற்கென்று அவர் சில நிபந்தனைகள், சட்டங்கள், ஆலோசனைகள் எனக்கு கொடுத்திருக்கிறது. அதன்படிதான் நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நீதி இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் அவர்களுடைய அருவருப்புகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள், அதன்படி செய்யாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற மேலும் சொல்லுகிற வார்த்தை என்ன? யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 7ஆவது வசனம், உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும், அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும், அவர்களை கொண்டு ஆணையிடாமலும், அவைகளை சேவியாமலும், பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்களின் பெயர்களே உங்கள் நாவிலே நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வாழ்த்துதல் சொல்லக்கூடாது, அந்த பெயரை நீங்கள் நினைக்க கூடாது. ஆமென். இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை. பிரியமானவர்களே, இதிலே நாம் உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும். காரணம், நாம் தனியே வாசம் செய்கிற ஜனம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை நாம் படிக்கும் போது இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தேவ ஜனங்கள் உலக ஜனங்களோடு கூட கலந்து வாழ ஆரம்பித்து விட்டது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 2ஆவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தமித்து தேசங்களில் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள்.
அன்றைக்கு நடந்தது என்ன? கலப்பு திருமணங்கள் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மற்றவர்களோடு கூட நீங்கள் கலந்து வாழாமல் இருக்க வேண்டும் என்று, நீங்கள் தனியே வாசம் செய்ய வேண்டும் என்று தேவன் கொடுத்த கட்டளையை மீறி இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற புறஜாதி மக்களோடு கூட சம்பந்தங்களை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் இதுதான். எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தைகள், அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் அதிகமாக ஈடுபடுகிறது உலக மக்களிடத்திலே தான். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சகவாசம் பண்ணுகிறவர்கள் என்று எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், you are the isolated people. கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஜனமாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார், அவருடைய சாட்சியாக வைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தனிமைப்படுத்துதல். ஆனால் நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவித்து தேசங்களில் ஜனங்களோட கலந்து போயிற்று. இன்றைக்கு 100% கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை இதுதான். உலகத்தின் காரியங்கள், எப்பொழுது பார்த்தாலும் உலகம்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைமைகள் மாறணும். இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நம்மை தனிமையில வாசம் செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது பாருங்கள், இன்றைக்கு ஸ்தோத்திரம், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவம் என்கிற தொற்று அநேக கிறிஸ்தவ மக்களை தாக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆமென். அது உபதேசங்களாக இருக்கட்டும், கள்ள போதனைகளாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல காரியங்களும் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய முறைமைகளுக்கு வித்தியாசம் வந்திருக்கிறது, கலாச்சாரங்களுக்கு வித்தியாசம் வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ கிறிஸ்தவ ஆலயங்களிலே நடக்கக்கூடிய பண்டிகைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், புற மதங்களிலே, புறஜாதி மதங்களிலே இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரங்களும் இன்றைக்கு சபைக்குள்ளே நுழைய ஆரம்பித்திருக்கிறது. கலந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். இன்னும் சொல்ல போனால் பிரியமானவர்களே, ஒரு சமூக பரவல், ஹல்லேலூயா, அது பரவ ஆரம்பித்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு எத்தனையோ சபைகளிலே சரியான போதனைகள் இல்லை, சத்தியம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், உபதேசத்தின் பலவிதமான காட்சிகள் இன்றைக்கு சபையிலே பிரவேசித்திருக்கிறது. அந்த தொற்றினாலே எத்தனையோ சபைகளிலே ஊழியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ ஆத்துமாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த லாக்டவுன், சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, குடும்பங்களிலே மக்கள் வந்து முடங்கி கிடக்கிற நிலைமைகள். ஏன் காரணம்? பாவம் என்கிற தொற்று அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் கூட உபதேசங்கள் இல்லை, சத்தியம் இல்லை. தனியே வாசம் பண்ண வேண்டிய ஜனம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டங்கள், ஆலோசனைகள், நிபந்தனைகள், இன்றைக்கு எத்தனை பேர் நிபந்தனைக்குட்பட்டு வாழுகிறார்கள்? ஆகவே எல்லாம் முடக்கப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் இருக்கும் போது ஆண்டவரிடத்திலே நாம் முறையிட வேண்டும். அப்பா, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு என்னை நீர் அழைத்தீரே, அப்படி வாழக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும். உலகம் என்னை பார்க்கும் போது அவர்களின் குடும்பத்தை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இதோ தனியே வாசம் பண்ணுகிற ஒரு ஜனம், அவர்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமாயிருக்கிறது, வாழ்க்கை தரமே வித்தியாசமாயிருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி. இதெல்லாம்
இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு இருக்கிற சாட்சி என்பது எனக்கு தெரியவில்லை. எத்தனை குடும்பங்களை குறித்து உலகம் இப்படிப்பட்ட சாட்சி சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேகர் வாய் திறந்தாலே போய் பேசுகிறார்கள். தேவனுக்கு என்ன பிடிக்கலையோ அதை தான் சொல்லுகிறார்கள், அதை தான் செய்கிறார்கள். ஆனால் உன்னை அழைத்தது தனியே வாசம் செய்வதற்கு, ஒரு சிறந்த வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has separated us. கர்த்தர் நம்மை வேர்பிரித்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதை இந்த நாட்களிலே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் செப்பரேஷன், ஐசோலேஷன், குவாரண்டைன் என்றெல்லாம் பேசும்போது, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இருக்க வேண்டிய ஒன்றல்லவா என்று தேவனை நோக்கி கதற வேண்டிய நேரம் இது. ஹல்லேலூயா. அப்படி வாழுகிற குடும்பங்களே தேவன் விசேஷமாக இந்த உபத்திரவ காலத்திலும் கர்த்தர் நடத்துவார். இந்த கொள்ளை நோயின் மத்தியிலையும் தேவன் நடத்துவார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்வீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பிரித்தெடுத்த விசேஷித்தவனமாய் தேவன் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களை வைத்திருக்கிறதுனாலே கர்த்தர் எங்களை நடத்துவார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை நாம் படிக்கும் போது பாருங்கள், praise God. யோவான் 17வது அதிகாரத்தின் 15வது வசனம், இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். பாருங்கள், அதாவது இந்த உலகத்திலே தேவன் அனுமதித்திருக்கிற நாள் வரையிலும் நாம் வாழ்ந்துதான் ஆகணும், உலகத்தோடு கூட நாம் இருந்துதான் ஆகணும். ஆனால் இயேசு தம்முடைய பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உலகத்திலிருந்து நான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல, அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு ஒரு உறுதி இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாரையெல்லாம் கர்த்தர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்காக எல்லாம் இரவும் பகலும் இடைவிடாமல் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் செபித்துக் கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த நாள் வரையிலும் நாம் சுகமாக வாழுகிறோம், நாம் சுகமாக தரித்திருக்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளிலும் நமக்காக ஜெபிக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற முழு நிச்சயத்தோட விசுவாசத்தோடு வாழக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கும் தேவன் தந்தருள்வாராக. பாருங்கள், என்னாகும் புத்தகம் 23வது அதிகாரத்தின் 21வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் தனிமையில வாசம் செய்கிற ஜனங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்வதிலே சந்தோஷப்படுகிறேன். என்ன தெரியுமா? தனிமையிலே வாசம் செய்கிற ஜனங்களின் நடுவிலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் நடுவிலே ராஜ கம்பீரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களே. ராஜ கம்பீரம் உண்டு. அந்த ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், தனியே பார்க்கிற தனிமையில வாசம் செய்கிற கர்த்தருடைய ஜனங்களின் நடுவிலே ஒரு விசேஷ சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. நான் கேட்கிறேன், உலகம் முழுவதும் வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சமயத்திலும் வீட்டுக்குள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அவர்களை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீ ராஜாதி ராஜாவாய் உம்முடைய சிங்காசனத்தை எங்கள் நடுவிலே வைத்து நீரே எங்களை ராஜரீகம் பண்ணி எங்களை நடத்துகிறீர் என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா.
பாருங்கள், இரண்டாவதாக அந்த அப்படிப்பட்ட குடும்பங்கள், வீடுகள், கூடாரங்களின் விசேஷம் என்ன தெரியுமா? என்னாகமம் 24:5 வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே எழுதியிருக்கிறது என்ன? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். நம்முடைய கூடாரத்தை குறித்து, தனிமையிலே வாசம் செய்யக்கூடிய, தனித்து வாசம் செய்யக்கூடிய தேவ ஜனங்களின் கூடாரங்களை குறித்து, வாசஸ்தலங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். உன்னுடைய கூடாரங்கள், வாசஸ்தலங்கள் அழகானவைகள், தேவன் அருமையாய் நடத்துவார். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள் என்று தெரியல. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க, ஆமாண்டவரே, என் வீடு, என் கூடாரம், வாசஸ்தலம் நீ அழகாக வைத்திருக்கிறேன், நீர் அருமையாக வைத்திருக்கிறேன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். வேதத்தை நாம் படிக்கும் போது மூன்றாவதாக தனிமையிலே வாசம் செய்கிற தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற அடுத்த விசேஷம் என்னாகமம் 24 அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது என்ன? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களுடைய சௌக்கியம், ஆரோக்கியம், பலத்தை குறித்து பேசுகிறார். என் ஜனமே, நீங்கள் தனியே வாசம் பண்ணுகிறபடியினால் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற பலன் அல்ல நான் உங்களுக்கு தரப்போகிறது. உங்களுக்கு காண்ட மிருகத்திற்கு ஏற்ற பலனை கொடுத்து நான் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துவார். ஆகவே கவனிங்கள், தனிமையிலே வாசம் செய்கிற தம்முடைய ஜனத்திற்கு தேவன் கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுது பிரியமானவர்களே, என்னாகமம் 24:12 சொல்லுகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்வதே சொல்வேன் என்று பீலையாம் ஒரு அறிக்கையிடுகிறார். கர்த்தர் சொல்வதே நான் சொல்வேன். இன்றைக்கு ஒரு ஊழியர் என்கிற நிலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் என்ன உங்களுக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறதோ அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த அழகான அருமையான ஒரு வாழ்க்கை, நல்ல பலமும் ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு தனிமையிலே வாழுகிற, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் வாழுகிற உங்களுக்கும் தர கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இன்றைக்கு நம்முடைய நடுவிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டு வீடுகளிலே இருக்கும் போது உங்கள் நடுவிலே தேவன் உலாவுகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்வீங்க? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது உபாகமம் 33:28 வசனம் சொல்லுகிறது என்ன? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். பாருங்கள், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம்! அதாவது தேவன் நம்மை குறித்து விரும்புகிறது, we should be an isolated people. நம்ம உலகத்திலிருந்து தனியே வாழுகிற ஒரு ஜனமாக நாம் இருக்க வேண்டும். அவர்களைப் போல நாம் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது உண்டானா தேவன் சொல்லி இருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா! காரணம் வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் உரையாதவர். வேதத்தை நாம் படிக்கும் போது உபாகமம் 33:29 எழுதப்பட்டிருக்கிறது என்ன? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆகவே நாம் பாக்கியவான்களாக இருக்கக்கூடிய, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் சொல்லுகிறது, நாங்கள் உலகத்தில் மற்றவர்களைப் போல வாழ முடியல, ஆகவே எங்களுக்கு பாக்கியம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனம். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கை குறித்து என்னுடைய வாழ்க்கை ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஒருவேளை எல்லா ஜனங்களைப் போல நாம் பேச முடியாது, நாம் கிரியை செய்ய முடியாது, நாம் அநேக காரியங்கள் அனுபவிக்க முடியாது, எல்லாவற்றையும் செய்ய நமக்கு சுதந்திரம் அனுமதியும் இல்லை. ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது, நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் கர்த்தர் நம்மை நடத்தும்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையை தங்கள் தேவனுக்கென்று ஒப்புக் கொடுப்பார்கள். நாம் எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவ சன்னதியிலே நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. எல்லா கண்களும் மூடட்டும். தேவ சன்னதியிலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்றாடுங்கள், கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். அப்பா, உலகம் போகிற போக்கிலே நாங்கள் வாழுகிறவர்களாக அல்ல, உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து உம்மை போல வாழ நீர் எங்களை பரிசுத்தப்படுத்து. இந்த நாட்களிலும் தனியே வாசம் செய்கிற ஒரு ஜனமாக நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்வீர்கள்? வாயை திறந்து இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திர பலிகளினாலே மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் உங்களுடைய வலது கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, நான் பாக்கியவான் ஏசப்பா, நான் பாக்கியவான் அப்பா. உலகம் வாழுகிறது போல நான் வாழ்ந்திருந்தா இன்றைக்கு இந்த உலகத்திலேயே நான் இருந்திருக்க முடியாதப்பா. என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கும். பாவம் என்கிற தொற்று அது என்னை பாதித்ததினாலே இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒரு சாபத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனா என்னை ரட்சித்து ஒரு பாக்கியமுள்ள ஜனமாக பரிசுத்த ஜாதியாக நீர் வைத்திருக்கிறீரே. உலகம் என்னை பார்க்கும் போது, என் குடும்பத்தை பார்க்கும் போது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சாட்சி கொடுத்தது போல எங்களை குறித்து சாட்சி கொடுக்க அப்பா, நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கிறதா என்று எங்களை சோதனை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் உண்டு, எங்களை மன்னியும் மன்னியும். பரிசுத்த வித்து உலக ஜனங்களோடு கூட கலந்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது போல அப்பா, உலகம் போகிற போக்கிலே உலகத்தின் ஜனங்கள் வாழுகிறது போல எத்தனையோ முறை நான் வாழ ஆசைப்பட்டேன் அப்பா. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் மன்னியும், இளைய தலைமுறையை மன்னியும், என் சந்ததியை மன்னியும். நாங்கள் அப்படி வாழாதபடிக்கு, நாங்கள் அப்படி இராதபடிக்கு ராஜா, உமக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. சமூக பரவுதல் தடுப்பதற்காக அரசாங்கம் எத்தனையோ விதிமுறைகளை சட்டங்களை கொண்டு வந்த போது அதையெல்லாம் கடைபிடிக்கிற மனிதன் பாவம் என்கிற தொற்று பரவாதபடிக்கு, அது நிமித்தமாய் வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு ராஜா, இந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் உண்டு என்று தங்களையே சோதிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவர், எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. நாங்கள் இருக்கிற தெருக்களிலே நாங்கள் தனியே வாசம் செய்கிற ஒரு ஜனம் என்பது மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே ஒரு தனியே வாசம் செய்கிற ஜனமாக நாங்கள் பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. அன்றைக்கு எஸ்தரின் நாட்களிலே சொன்னது போல பிரமாணங்கள் வேறு, வாழ்க்கை வேறு, அவர்களுடைய நடைமுறைகள் வேறு, சகல காரியத்திலும் அவர்கள் வித்தியாசமாயிருக்கிறார்களே என்று வியப்பமாக இருந்தது போல
உலகம் அவர்களை குறித்து மேன்மை பாராட்டினது போல ராஜா எங்களை குறித்து உலகம் சொல்லக்கூடிய கிருபை, அந்த பாக்கியம் எனக்கு வேண்டுமே என்று சொல்லுகிற எத்தனை பேர் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, இதுவரைக்கும் முழுமையாக நான் அப்படி வாழ முடியல. இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வீட்டிலே ராஜ கம்பீர சத்தம் உண்டாகட்டும், ராஜ கம்பீர சத்தம் உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எல்லா துக்கங்களும் வேதனைகளும் குடும்பங்களை விட்டு நீங்குவதாக. ராஜ கம்பீரம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமான்களின் கூடாரங்களிலே இப்பொழுது ஒலிப்பதாக. சந்தோஷம் உண்டாவதாக. யாக்கோபின் இஸ்ரவேலின் கூடாரங்களிலே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு கூடாரங்களை நிரப்புவீராக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அப்பா, இதோ ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு கூடாரங்களிலும் இறங்குவதாக. அவருடைய கூடாரங்கள், வாசஸ்தலங்கள் அருமையானதாக அழகுள்ளதாக இருக்கட்டும். இன்னைக்கு நீர் எங்களோடு பேசினது போல ராஜா, காண்ட மிருகத்திற்கு ஒத்த பலன், எந்த பலனும் அது பலவீனம் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு, எந்த சுகவீனங்களும் வராதபடிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது பிள்ளைகளை முத்திரை போடுகிறேன் ராஜா. உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய சன்னத்தை ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. பாவம் என்கிற அந்த தொற்று ஒரு சமூக பரவல் கர்த்தாவே சபைகளுக்குள் நடந்திருக்கும் போது கர்த்தாவே தீவிரமாக இதற்கு எதிராக செயல்படக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியாக, ஊழியக்காரர்கள் தீவிரமாய் இதற்காக செயல்படும்படியாக, அனைவரை நீ பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா சபைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம், எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் எங்களோடு பேசுவது போல இடைவிடாமல் எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர், எங்கள் பாதுகாப்புக்காக நீர் ஜெபிக்கிறீர். இந்த உலகத்தில் தீமை எங்களை ஒட்டாதபடிக்கு நாங்கள் பாதுகாக்கப்படுகிறது உம்முடைய ஜெபத்தினாலே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் அப்படியே நடத்துகிற தேவனுக்காக நன்றி. எல்லா துதியும் கனவும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற இடத்திலே சந்தோஷமாக, சமாதானமாக, பாதுகாப்பாக இருக்க ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். May God bless you all.